இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் நம்மளை 5ஆம் தமிழர் சங்கத்தை இன்டைரக்டா தாக்கி பேசினதை பார்க்க போறோம். ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு. கொஞ்சம் காலமா ஒரு கூட்டமா? எந்த கூட்டமா இருக்கும்? நாம் தமிழர் கட்சியா? இல்லையே, அவங்களே ஆதரவாக தானே பேசுனாங்க. இல்லை திமுக அதிமுகவா? இல்லை பாஜகவா? இவங்க யாருமே விஜய் எதிர்க்கலையே, எல்லாருமே வரவேற்றாங்களே. அப்போ யார் அந்த கூட்டம்? அதுவும் கொஞ்சம் காலமா? நடிகர் விஜய் பயப்படாம சொல்லுங்க, யார் அந்த கூட்டம்? பயப்படாத, பயப்படாதா. உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. எல்லாருக்கும் எல்லாமும், இது நம்மளுடைய கொள்கை தான். முனைவர் திரு பாண்டியனையா இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டாரு. நீங்க வேணா நீங்க ஒவ்வொருத்தரும் நாம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா பண்றோம்னா நீங்க பெரிய பெரிய கார் வாங்கிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே கார் கிடைக்கணும். அந்த மாதிரி நாம எல்லோருக்குமே எல்லாமும்ன்ற கான்செப்ட் வச்சிருக்கேன். அதை அறிவியலால் தான் கொடுக்க முடியும். நாம எல்லோருக்குமே எல்லாமும்ன்ற கான்செப்ட் வச்சிருக்கேன். அதை அறிவியலால் தான் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே இருக்கு. என்னதான் நீங்க என்ன தளபதி தளபதின்னு ஆசையா கூப்பிட்டாலும் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றாங்களே அந்த விஜய். நடிகர் விஜய கூத்தாடின்னு எந்த கட்சி சொல்லுது? எல்லா கட்சியிலையும் கூத்தாடிகள் இருப்பாங்க. ஆரம்பம் முதல் இப்போ வரையும் விஜய கூத்தாடின்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் மட்டும்தான். நம்ம சொன்னதில் அவ்வளோ தாக்கம் ஏற்பட்டிருக்கு போல. ரொம்ப ஃபீலிங்காக பேசுறாரு. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான். சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி விஜய். எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருல, ரொம்ப பாவம். மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க? அது அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு கவனிங்களேன். இந்த ரெட்டை போர் யானைங்க எதை குறிக்குது, இது எதோட குறியீடு, இதோட கோடிங் டீகோடிங் மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெளிவா புரியும். இந்த பிண்டாரிகளுடைய குறியீடுகள் இவங்க என்கோட் பண்ணதெல்லாம் டீகோட் பண்றது யாரு? வேற யாரும் இல்லை, நம்ம தான். இவர் தமிழர் இல்லைன்னு முதல்ல டீகோட் பண்ணி சொன்னது நம்ம முனைவர் திரு பாண்டியனையா தான். சமீபத்தில் இந்த விஜயுடைய குஞ்சருத்தான் கொடி இருக்குல்ல, இதை டீகோட் பண்ணதுமே முனைவர் திரு பாண்டியனையா தான்.